ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையிலேயே என்ன வச்சணும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருக்கேன். எதுக்குன்னு சொன்னோன்னா, சாயங்காலம் தான் நைட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து சாயங்காலம் வந்து சொல்லிட்டேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இருக்கிறத வச்சு கொஞ்சம் சாப்பாடை கட்டி ஸ்கூலுக்கு கொஞ்சம் கொடுத்து விட வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதனா என்னதுன்னு சொன்னா, இன்னைக்கு டிஃபன் இல்லை, சோறு, அப்புறம் ரசம், அப்புறம் வந்து கத்திரிக்காய் தீயல், உருளைக்கிழங்கு, முட்டை, இவ்வளோத்தை வச்சு தான் இன்னும் சாப்பாடு கேட்டு கொடுக்கணும். வாங்க. கத்திரிக்காய் வந்து அவிஞ்சுருக்கு, அப்புறம் முட்டை வந்து அவிச்சியாச்சு. இதை கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி வச்சோன்னு கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை வந்து வெட்டு வச்சுருக்கு. பிறகு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா இப்போந்து அங்கேருந்து பேச்சு மழை எனக்கு பட்டுண்டே இருக்கும், திட்டு விழுந்துட்டே இருக்கும். அதனால் வேலையை பார்க்கலாம். முட்டையை உரிச்சுண்டு இன்னைக்கு தான் ஒரு கிராட்சி இல்லாமல் முட்டை வந்து உரிச்சிருக்கு பாருங்கள். ஒரு கிராட்சுமே இல்லை. சரி, இதே அப்படியே வாய்க்குள்ளே போட வேண்டியதுதான். காலையில் வந்து முட்டை சாப்பிட்றது நல்லது தான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தேங்காய் பால் குடிச்சிடலாம். முகம் வந்து டல்லாக இருக்கனால தேங்காய் பால் அரைச்சி குடிச்சிடணும். தேங்காய் பால் அரைச்சி குடிச்சு நிறைய நாள் ஆயாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி செய்யலாம். கத்திரிக்காய் தீயல் எல்லாமே நான் செஞ்சுட்டுருக்கேன். இப்போ தான் ஒன்று ஞாபகம் வாரு. எல்லாம் வந்து கூட்ட கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் தீயலும் முட்டை வந்து கொஞ்சம் மிளகு பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணணும், மசாலா போட்டு இது பண்ணி வச்சணும். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு கிடந்துச்சு, அதை இது பண்ணி செய்யலான்னு சொல்லி இருந்தான்னு சொன்னான்னா இப்போ தான் ஒன்று ஞாபகம் வரும். ஃப்ரிட்ஜில் இருக்குது என்னதுன்னு சொன்னான்னா மீன். இது இப்போ தான் ஞாபகம் வரும். மீன் இருக்குது. இந்த மீனை வந்து பொரிச்சணும். இப்போ வந்து ஸ்கூலுக்கு பொரிச்சு கொடுக்க முடியாது. அது இப்போ தான் ஞாபகம் வரும். நேற்றுக்கும் கூட ஞாபகம் இல்லை. நேற்று ஞாபகம் வந்து பார்த்தேன், அப்பவும் பொரிச்சு கொடுக்க முடியலைன்னா அப்போவும் ஸ்கூலுக்கு சாப்பாடு அடைச்சும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போவும் அதை மாதிரி தான் ஞாபகம் வந்துருக்கு. சரி, இதே நாளைக்கு 5 நாள் கழிச்சு தான் வருவோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் இனி வச்சான்னு சொன்னான்னா கருவாடு ஆகிடும். அதனால இதை மதியத்துக்கு நம்ம பொரிச்சு நைட்டுக்கு பொரிச்சு அவங்களும் கொடுக்கணும் சாயங்காலம். இப்போ லஞ்ச் வச்சலாம். இன்னைக்கு வந்து சோறு, கத்திரிக்காய் தீயல், முட்டை, ரசம், இவ்வளோதான். இப்போ லஞ்ச் வச்சாச்சு. என்னெல்லாம் வேலையை முடிஞ்சு இப்போ 2 பேரையும் ஸ்கூலுக்கு விட்டுடலாம். ஓகே, இந்த லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.